வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. மதுரை மாவட்டத்தில் கால்நடை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி விரிவாக்க மையம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ஓர் அங்கமாக செயல்பட்டு வருகின்றது. எஸ். செந்தில்குமார் வேடர் புளியன்குளம் பண்ணையாளர். இவர் இவ்விரிவாக்க மையத்தின் வழிகாட்டுதலோடும் உதவியோடும் கோ4 என்ற பசுந்தீவனத்தினை சுமார் 1 ஏக்கர் பயிரிட்டு அவற்றின் விதை கரணைகளை விற்றும் வருகின்றார். அவர் பெற்ற உதவிகளை பற்றி கேட்டபோது, நான் ஒரு சாதாரண விவசாயி தான். இங்கே கொஞ்சம் முதல்ல ஆரம்பத்தில் காய்கறி, வாழை இதெல்லாம் நட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் திருப்பரங்குன்றம் ஆராய்ச்சி நிலையம், கால்நடைத்துறை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையம் மூலயமா போய் அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு மாடு வளர்க்க கற்றுக்கிட்டேன். ஆடு, மாடு, கோழி இதுகளை வாங்கி கற்றுக்கிட்டு இருந்தேன். பசுந்தீவனங்கள் KO-FS29, KO4, இப்போ சமீப காலமாகவும் KO5 புதுசாக வந்திருக்கு. இதை பூராமே நான் வாங்கி கலெக்ஷன் பண்ணி ஒரு 4 வருஷ காலமாகவே நான் இதன் மூலயமா பலன் பெற்றுக்கிட்டு இருக்கேன். KO5 போடுறத KO4, KO5 போடுறதுனால யாரும் வறட்சியான காலத்தில் மாடு நாங்கள் இறக்கி தேட தேவையில்லை, தகுந்த இற கிடைக்கிறதுனால இதனால் நம்ம பால் உற்பத்தி அதிகமாக இருக்குது. KO4 செனை பிடிக்கிறது வைக்கிறதுக்கு எதுக்கும் பிரச்சனை இல்லை. கால்நடைத்துறை மூலமாக நான் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக சுத்தமாக பால் கறக்கிறத கற்றுக்கிட்டேன். நானே அழிக்கவும் அதை கற்றுக்கிட்டேன், யாருக்கும் இது பண்ணுறதில்ல. அது போக வேல்யூ ஆடட், அதாவது மதிப்பு கூட்டுதல், கேரட் பால், பால்கோவா, பீட்ரூட் பால் இதெல்லாம் தயாரித்து அரசு துறை மூலமாக எங்கெங்கே ஃபங்க்ஷன் நடக்குதோ அங்கே போய் என்கிட்ட தகவல் சொல்லிடுவாங்க. நான் போய் அது மூலம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதனால் ஒரு குறிப்பிட்ட வருமானம் அவங்க மூலியமாக லாபம் நடந்துக்கிட்டு இருக்கேன். மாதம் ஒரு 10,000 ரூபா குறைஞ்ச லெவலில் அதில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னோடய வாழ்க்கையின் ஆதாரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இது போக வறட்சியான நேரத்தில் நாங்கள் தண்ணி பாய்ச்சறதுக்கு பத்தாத காரணத்தினால் கிணத்துல ஒரு அரை மணி நேரம் ஓடுற மாதிரி இருந்தால் எல்லோரும் சொட்டு நீர் போடுவாங்க, இல்லைன்னா ஒன்றா போட்டுக்கிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அதிநவீன முறையில் ரெயின்கன் வழங்கினாங்க. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி இன்றைக்கி அதை மூலியமாக தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். இது போக நபார்டு மூலியமாக நபார்டு ஏஜிஎம் சங்கர் நாராயண் சார் மூலியமாக நாங்கள் ஒரு 20 மெம்பர் சேர்ந்து இந்த பசுந்தீவனத்தை நிறையா சேல்ஸ், அதாவது எங்களோட மாடுகள் எங்கள் தேவைகள் போக மீதி இருக்கிறத ஒரு 20 மெம்பர் சேர்ந்து அதை கலெக்ட் பண்ணி நட்டு ஊருக்காக ஒரு 50 மெம்பருக்கு அது நாங்கள் எங்கள் மூலியமாக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோட தேவைகள் போக மீதி இருக்கிறத விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவங்க வாங்கினவங்கெல்லாம் ஒரு 50 பண்ணையாளர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தீவனம் எப்பயுமே தட்டுப்பாடு இல்லாத அளவில் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதாவது திருப்பரங்குன்றம் கால்நடை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக பயிற்சி பெற்றுக்கிட்டேன். அங்கே பயிற்சியில் போய் தான் எனக்கு KO4னா என்னன்னே தெரியும். அந்த KO4 எப்படி பண்ணணும் அவங்களே மானியத்தில் எங்களுக்கு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதை ஒரு 50 சென்ட்டில் முதல்ல ஒரு 10 சென்ட்டில் தான் நட்டுருந்தேன். அந்த 10 சென்ட் அது எப்படி நடுறதுன்னு சொன்னால் முதல்ல ஒரு உழவு உழுது தொழு உரம் அடித்து பார் போட்டு அதை நட்டு முதல் அறுவடை ஒரு 75 நாளில் வருது. அந்த 75 நாள் அடுத்த 2வது கட்டிங் ஒரு 40 நாள் 45 நாளில் வந்துடுது. இந்த முறையை எல்லோரும் பின்பற்றணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதோட விதைகள் எல்லாமே கால்நடை ஆராய்ச்சி மூலமாகவே நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அவங்க மூலியமாக வாங்கிட்டு நாங்கள் இப்போ பயன்பெற்றுக்கிட்டு இருக்கோம். இது போக எங்களுக்கு கால்நடைத்துறை மூலியமாகவும் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலியமாகவும் எல்லா விதமான நாங்கள் இந்த KO4 கரணையெல்லாம் சாப் கட்டர் மூலியமாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். இது மானியத்தில் கால்நடைத்துறை மூலியமாக தான் கிடச்சிச்சு. ரெயின்கன்னு கால்நடைத்துறை மூலியமாக தான் கிடச்சிச்சு. இது போக எல்லாமே இப்போ நாங்கள் மட்டும் பயனடையக்கூடாதுன்னு எல்லாருக்கும் பயன்பெறணும்னு சொல்லி ஒரு 20 மெம்பர்ஸ் உழவர் மன்றம் மூலியமாக இது பண்ணி எல்லாருக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இதே நாங்கள் பயனடைய மாதிரி எல்லோரும் பண்ணுங்கன்ற ஒரு குறிக்கோளை தான் நான் வந்து இதாக வைக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு இங்கனக்குள்ள இது வந்து எங்கள் மாடுக்கு தேவைப்போ மீதி இருக்க இடத்துல வந்து வெண்டி, தக்காளி, கத்திரி, பச்சை மிளகா, பூக்கள் ஐட்டம், மல்லிகைப்பூ இதெல்லாம் நாங்கள் நட்டுருக்கோம். நட்டு மீதி இருக்க தண்ணி நிறையா இருக்கிற நேரத்தில் நட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 50 சென்ட்டில் உள்ள புல்னால் ஒரு 5 மாடுகளுக்கு வந்து இறை வந்து ஒரு வருஷத்துக்கு பற்றாக்குறை இல்லாமல் மாறி மாறி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கால்நடை மட்டும் இல்லாமல் இந்த கால்நடையோட விவசாயிகளும் சேர்ந்து பண்ணுறதுனால என்னோடய வாழ்க்கை தரம் வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கு. நான் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். மேலும் விவரம் பெற எஸ் செந்தில்குமார் அவர்களை 09842189115 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் வட்டாரத்தில் பருத்தி சாகுபடியில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருப்பதை விவரிக்கின்றார் இம்மாவட்டத்தின் துணை வேளாண்மை இயக்குனர் டி சந்திரசேகரன் அவர்கள். தேனி மாவட்டத்தில் வந்து கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக பருத்தி சாகுபடி பரப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு 5000 ஹெக்டேர் இருந்த பரப்பில் இன்றைக்கி வந்து சாகுபடி பரப்பு ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் எடுத்துக்கிட்டால் காய்ப்புழு தாக்குதல். காய்ப்புழுவில் இளஞ்சிவப்பு காய்ப்புழு, புள்ளி காய்ப்புழு, அமெரிக்கன் காய்ப்புழு, புருடினியா, இந்த 4 வகையான காய்ப்புகளுக்கு தாக்குறதுனால தான் பருத்தி ஏரியா படிப்படியாக குறைஞ்சி விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவு கூடி போச்சு. மருந்து 20 மருந்து அடித்தா தான் அந்த பருத்தி எடுக்க முடியும் சூழ்நிலை வந்ததுனால விவசாயிகள் படிப்படியாக சாகுபடி பரப்பை குறைச்சிட்டு மக்காச்சோளம் ஏரியா கூடி போச்சு. விவசாயத்துறையினுடைய குறிப்பாக போடி வட்டாரத்தில் வந்து போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 200-300 ஏக்கர் தான் பருத்தி இருந்துச்சு. விவசாயத்துறையும் விவசாயிகளையும் இணைந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துறதுனால இன்றைக்கி வந்து பருத்தி ஏரியா இன்றைக்கி வந்து 2200 ஏக்கர் இருக்குது. போன வருஷம் 200 ஏக்கர் இருந்த இடத்துல இன்றைக்கி 2200 ஏக்கர் பருத்தியை வேளாண்மைத்துறை ஆலோசனையின் பேரில் விவசாயிகளுக்கு சாகுபடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன விவசாயத்துறை என்ன ஆலோசனை பண்ணிச்சு, என்ன முயற்சி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷம் வந்து கடந்த 2-3 வருஷமாக வயல்வெளி பள்ளி கிராமத்தில் விவசாய பருத்தி வயல்லையே வந்து வயல்வெளி பள்ளி நடத்துகிறோம். இதில் விவசாயிகளுக்கு வந்து பூச்சி நோயை கட்டுப்படுத்துவது எப்படி, ஒருங்கிணைந்த பயிராப்பு முறை எப்படி கடைப்பிடிக்கணும். இன்றைக்கி பருத்தி வயலில் ஆக்சுவலாக வயலில் தான் நின்று எக்ஸ்பீரியன்ஸ் செய்வோம். 3 மணி நேரம் வயலில் தான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ், விவசாயி 30 பேர் எல்லாம் நின்று அந்த பயிரில் காலையில் 6லேருந்து 9 மணிக்குள்ளே இந்த வயல்வெளி பள்ளி நடத்தணும். இந்த வயல்வெளி நடத்தும் போது விவசாயிகளை கூப்பிட்டு ஒவ்வொரு விவசாயியும் நாங்கள் தொழில்நுட்ப வல்லுநராக மாற்றுறோம். அந்த பூச்சி நோயை தாக்கல் என்ன பூச்சி விழுந்திருக்கு நம்ம வயலில், அது எப்படி நன்மை செய்யும் பூச்சி இருக்கா தீமை செய்யும் பூச்சி இருக்கான்னு ஆராய்ஞ்சு அதில் தீமை செய்யும் பூச்சிகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மருந்தடிக்கவும், நன்மை செய்யும் பூச்சிகள் அதிகமாக இருந்து தீமை செய்யும் பூச்சிகள் குறைவாக இருக்கும்போது மருந்தடிக்க வேண்டாம்னு ஒரு தொழில்நுட்ப முடிவை எடுக்கும் ஒரு வல்லமையை விவசாயிகளுக்கு நாங்கள் ஏற்படுத்தி வருகிறோம். இது வந்து ஒரு 14 வாரம் இந்த விவசாய தோட்டத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஃபிக்ஸட் டேயில் வந்து உட்காந்து விவசாயிகள் 30 பேரை கூட்டு வச்சு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் வேறு ஏதாவது நமக்கு சயின்டிஸ்ட் வேணும்னு அவங்களையும் வச்சு அந்த வயல்வெளி பள்ளி நடத்துகிறோம். இப்போ புள்ளி நான் சொன்னேன், பருத்தியில் வந்து முக்கியமான வந்து காய்ப்புழு தான், காய்ப்புழு தாக்கல் தான் அதிகமாக இருக்குது. வயல்வெளி பள்ளி ஒருங்கிணைந்த பயிராப்பு முறைகளை நம்ம வந்து வேளாண் துறையிலேருந்து அடுத்து சொன்னது இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து மருந்தடிப்பு செலவை குறைச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த பருத்தி நீங்கள் பார்க்குற ஒரு பருத்தி தோட்டத்தில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பருத்தி வயலில் பார்த்தீங்கன்னா பிடி காட்டன் போட்டிருக்கோம். இந்த பிடி காட்டன் வந்து காய்ப்புழு தாக்குதலுக்கு எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு பருத்தி ரகம். அந்த பருத்தி ரகத்தை நம்ம விதைக்கும் போது காய்ப்புழு தாக்கல் கம்மியாக இருக்கும். இப்போ வேளாண் துறையிலேருந்து பார்த்தா நாங்கள் காலையில் வந்து மார்னிங் 6லேருந்து இப்போ 9 மணிக்குள்ளே எத்தனை காய்ப்புழு தாக்குது இருக்குது அப்படின்னு ஒரு 4-5-6 இடத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு பூச்சிக்கும் வந்து நாங்கள் உயர்மட்ட பொருளாதார சேத நிலைன்னு ஒன்று வச்சுருக்கோம். இப்போ இந்த காய்ப்புழுக்கு பார்த்திங்கன்னா உயர்மட்ட பொருளாதார சேத நிலை வந்து 10%. அந்த 10% வந்து மேலே போனால் தான் மருந்தடிக்கணும். இப்போ 6, 7, 5 இருந்துச்சுன்னா மருந்தடிக்க வேண்டியதில்லை அப்படின்னு விவசாயிகளுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். இப்போ ஒருங்கிணைந்த பயிராப்பு முறை என்ன பார்த்தீங்கன்னா, முதல்ல ரெசிஸ்டன்ட் நல்ல எதிர்ப்பு சக்தி உள்ள பருத்தி ரகத்தை சாகுபடி பண்ணணும். முதல்ல அது பண்ணியாச்சு. அடுத்து வந்து மருந்தடிக்காமல் விவசாயம் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, இப்போ காய்ப்புழு தாக்குதலுக்கு நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இது வந்து ஒரு இனக்கவர்ச்சி பொறி. இந்த இனக்கவர்ச்சி பொறியில் வந்து விவசாயிகள் வந்து ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு 4-5 இடத்துல வைக்கணும்.
தோட்டத்திலுடைய ஸ்கொயர் டைப்பில் ஒரு இடத்துல ஒன்று, 4 மூலையில் 4, சென்ட்ரலில் 1, 5 இடத்துல வந்து இனக்கவர்ச்சி பொறி வைக்கணும். அப்படி வைக்கும் பட்சத்தில் அதில் வந்து இந்த செப்டான்னு ஒன்று சொல்லியிருக்கோம். இந்த ஒரு கருப்பு கலர் பார்ப்பீங்க, இது செப்டா. இந்த செப்டாவில் வந்து காசிப்புளியூர் அப்படின்னு நாங்கள் ஒரு கெமிக்கல், சிந்தட்டிக் கெமிக்கலை வந்து அதில் வச்சுருக்கோம். அப்படி வரும்போது இங்கே பெண் பூச்சி இருக்குது, இதுலேருந்து சுமல் அப்படியே வெளியேறும். அப்படியே வெளியேறும் போது ஆண் பூச்சிகள் இனப்பெருக்கத்துக்காக வருது. அப்படி இனப்பெருக்கைக்கு வரும்போது இதுக்குள்ளே விழுந்து இந்த இதில் டியூப்பில் விழுந்துருது. நம்ம இதில் வந்து ஒரு நாளைக்கு மறுநாள் காலையில் வந்து பார்த்தோன்னா 20-30 கிடக்கும். காய்ப்புழுக்கள், அந்த அந்துப்பூச்சிகள் கிடக்கும். அந்த அந்துப்பூச்சிகள் வந்து ஒரு காய்ப்புழு அந்துப்பூச்சி 300 - 400 முட்டை போடும். அப்புறம் ஒரு இதில் வந்து 20 பூச்சி விழுந்தால் கூட என்ன ஆச்சு, 8000 முட்டைகள் ஆச்சு. அப்புறம் டோட்டலாக எத்தனை வச்சுருக்கோம், நம்ம 5 இடத்துல வச்சுருக்கோம். அப்புறம் 8000 × 5 40,000 புழுக்களை இனவெருத்தி பெருக்காமல் அழிச்சு எடுத்துடுறோம். அப்புறம் 40,000 காய்ப்புழுக்கள் உற்பத்தி ஆகிறத கெடுத்துடுறோம். அப்படிங்கும்போது காய்ப்புழு தாக்கலை வந்து குறைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இந்த டெக்னாலஜி வந்து இதுக்கு அரசாங்கம் வந்து பாதி சப்சிடி கொடுக்குது, மானியத்தில் வேளாண்மை துறையில் மூலம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் வணிக பேருன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அதில் வந்து பருத்தி சாகுபடி ஊக்குவிக்கிறதுக்காக லேட்டஸ்ட் டெக்னாலஜி பூரா என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்கோ, மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் இருக்கோ, அதை பூரா விவசாயிகளுக்கு சொன்னால் மட்டும் போதாது, அது செயல் விளக்கம் செஞ்சு காமிக்கணும். அப்படி ஒரு 10 இடத்துல செய்கிறதுக்கு நாங்கள் வந்து திட்டம் போட்டிருக்கோம். ஒரு ஹெக்டேருக்கு 8000 ரூபா மானியம் கொடுத்து அதில் என்னென்ன இன்புட், இதே மாதிரி தான் நல்ல பிடி காட்டன், நல்ல தரமான விதை, நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள விதை, அது மாதிரி இனக்கவர்ச்சி பொறி, உயிரியல் மருந்துகள், வேம்பு மருந்துகள், அது மாதிரி நிறையா NP வைரஸு, இப்படி மருந்துகள் கொடுக்குறோம். அது பிறகு அசுவினி பூச்சி, சார்பூஞ்சி பூச்சி இருக்குது. அந்த அசுவினி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பச்சை மஞ்சள் கலருக்கு அட்ராக்ட் ஆகும். அப்போ அதை நம்ம 4 இடத்துல ஒரு டின்னில் மஞ்சள் கலர் டின்னை தடவி விட்டோம்னா, அதை வச்சு அது மேலே நல்லா கோந்தை தடவி விட்டோம்னா அந்த அசுவினி பூரா அதில் விழுந்துடும். அப்போ அழிச்சிடலாம், அதை பிடிச்சி அழிச்சிடலாம். அது மாதிரி வயலில் வந்து சுற்றி வந்து நாங்கள் ஆமணக்கு போட சொல்கிறோம். ஆமணக்கு போட்டால் அது வந்து பொறிப்பயிர். காய்ப்புழு தாக்கல் வந்து காய் வந்து புழு வந்து முதல்ல எடுத்தோன்னா அந்த ஆமணக்கை தான் போய் இலையத்தான் சாப்பிடும். அந்த இலையை விரும்பி சாப்பிடும். அப்படி பட்சத்தில் வந்து ஆமணக்கில் காய்ப்புழு விழுந்துருச்சு, அப்புறம் நம்ம பருத்தியில் வரப்போகுது, அப்படி ஒரு இண்டிகேஷன், ஒரு இது காமிக்குது. அதனால் அந்த ட்ராப் கிராப் போட சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து அப்படி போடும்போது உங்களுக்கு காய்ப்புழு தாக்கல் குறையுது. மேலும் விவரம் பெற டி. சந்திரசேகரன் அவர்களை 09444949469 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.